பிரைஸ்லாம் உடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்கு ஜீவன் நீ தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் சொன்ன வார்த்தைகள். நமக்கும் இதே வார்த்தைகள் தான். வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. எனக்கு என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்காக சொன்ன வார்த்தைகள் என்று நாம் எல்லாவற்றையும் வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை கண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வாக்குறது எல்லாமே நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இங்கே சொல்கிறான், அவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும்போது கர்த்தர் ஆணையிட்டபடியே நம்மளை அவருக்கு சொந்த ஜனமாக நிலைப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அதை உறுதிப்படுத்துவார், என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை விட்டு விலகிவிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவருக்கு சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக நிலைப்படுத்துவார், என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவார். தாவீதை விட்டு குடும்பத்தை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன் என்று சொன்னார்களா, நிலைப்படுத்தினார்களோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் விட்டு நம்முடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை, அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நிலைப்படுத்துவார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்வார். பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களே அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை எங்களுக்கு ஈவாய் தரீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. இப்பொழுது கர்த்தாவை காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினபடியா நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோமாப்பா. இந்த வேளையில் யாரெல்லாம் தங்களை உங்களுடைய வார்த்தைகள் கீழ்ப்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களோப்பா, அவருடைய ஒவ்வொருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீ நிலைப்படுத்துகிற, உமக்கு சொந்த ஜனமாக நிலைப்படுத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய பராக்கிரமத்தை விளங்க பண்ணுவீராக கர்த்தாவே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுற உம்முடைய மகிமையை பிள்ளைகள் மேல் விளங்க பண்ணுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அருளுங்க. ஒவ்வொரு கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.